வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. பவித்ரா ஜனனி வெளியேற்றப்பட்டிருக்கிறார். டாப் 5ல இருந்து ஆளா பவித்ரா ஜனனியை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அன்அஃபிஷியலில் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இவங்க தீபக் அருண் எவிக்ட் ஆகும்போதும் அவங்க தான் லீஸ்ட்ல இருந்தாங்க. பட் அப்போ மேட்ச் ஆகல, இப்போ மேட்ச் ஆயிருக்கு. பவித்ரா ஜனனி ஆரம்பத்தில் வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சாங்கன்னு அப்படி தான் பார்த்தேன். அவங்க அப்படி தான் ப்ளேவும் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ப்ளே வந்து குறைஞ்சிருச்சு. அந்த சிம்பத்தி, புலம்பல், அழுகை, ஏஞ்சல் வேஷம் இது வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏன் அழக்கூடாதானா அழலாம், ஆனால் அது எல்லா நேரமும் அது ஹைலைட் ஆகக்கூடாது இல்லை. இவங்க கேம் தான் ஃபஸ்ட்டு ஹைலைட் ஆச்சு. செகண்ட் கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா சத்யா கூட கடைசி வரை டஃப் கொடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும் தான் நின்னாங்க செகண்ட் பொசிஷனில். அப்படி இருந்தவங்க என்னை ரெகக்னைஸ் பண்ணல, இல்லை எனக்காக யாரும் பேசல, இல்லை எனக்காக யாரும் என்கிட்ட வந்து யாரும் கேட்கல. நீங்கள் தானே பேசணும் அந்த டீமில் இருக்கும்போது. எல்லாரும் சேர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஈவன் குறை சொல்லிட்டு இருந்த அந்த சும்மா சௌந்தர்யா கூட போகும்போது டீமோட என்ன யாரும் கேட்க மாட்டேறீங்க அப்படின்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தவங்க. ஸோ அங்கே தான் தப்பாயிடுச்சு. தர்ஷிகா எப்படி நல்ல கேமர், ஆனால் அதை விட்டுட்டு வந்து லவ் கண்டென்ட் பண்ணால் இன்னும் ஆடியன்ஸை சம்பாதிக்கலாம்னு நினச்சி ஒன்று பண்ணாங்களோ, அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்னசென்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அப்படி போயிட்டாங்க. கேமை விட்டுட்டாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் ஃபர்ஸ்டெல்லாம் சூப்பர் கேமர்ப்பா இவங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பவித்ரா இந்த பக்கம் வராங்க அப்படின்னா இந்த டாஸ்கில் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ பெண்கள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த ஜூஸ் குமார் இந்த பாட்டில் ஃப்ளிப் பண்ணும்போது வந்து பண்ணாமல் ஜூஸாக அடிச்சு குடிச்சிட்டு இருந்தார்ல, அவர் ஆண்களில் ஜூஸ் குமார் அப்படின்னா ஜூஸ் குமாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பேரே கொடுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு கொமட்டி வாந்தி வருது, அழுகுறாங்க. அது கிடையாது இல்லை பவித்ரா வந்து ஸ்ட்ராங்குன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க அது பாட்டில் சரியாக ஃப்ளிப் பண்ணாததுனால ஜூஸ் குடிக்கணும், அந்த கசப்பு ஜூஸு. அது குடிச்சிட்டு அதுக்கு வாந்தி எடுத்துட்டு அதுக்கு அழுதுட்டு இருந்தா அது கிடையாது. அது தப்பாக இருக்குல்ல. இங்கே ஏஞ்சல் டெவில் டாஸ்கில் மஞ்சரி கிரியேட் பண்ண அந்த ஸ்பேஸால் பெரிய அவங்களுடைய டாலரன்ஸ் லெவல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்படி ஏன் வந்து நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, ஹோஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் பத்தலை 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 அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் பார்த்து அதை சொல்ல மாட்டாங்க. ஏன் இவங்ககிட்ட மட்டும் சொன்னாங்கன்னா, இவங்களால முடியும், பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பண்ணவங்க இவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுறாங்க. தொடர்ந்து அது மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் புலம்பல் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கூப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எண்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பணப்பெட்டி டாஸ்கில் 90 மீட்டர் 25 செகண்ட் கொடுக்கப்பட்டது. அதில் ஜாக்லின் விட்டு கொடுத்தாங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்க. ஜாக்லின் மட்டும் அவங்க விட்டு கொடுக்கலன்னா இன்னைக்கு ஜாக்லின் 2வது இடத்துல வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது. ஆனால் மொத்தமாக மாறிச்சு இல்லை. இவங்க ஜாக்லின் முன்னாடி வந்து நின்ட்டாங்க, நான் போகிறேன்றாங்க. அவங்க சரியாக பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் பவித்ரா பார்த்தீங்கன்னா, நான் வெளியே போனால் கூட பரவாயில்ல, நான் போயே ஆவேன், என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்டடாக ஒரு டிபேட் பண்ணாமல் ஃபீலிங்ஸாக புலம்பி 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 ஒன்று பண்ணுறாங்கல்ல, அதுதான் தப்பாக இருந்தது. அதை பார்த்து தான் ஜாக்லின் நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி கேமில் விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தாக போய் முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் ஜாக்லின் எவிக்ஷன். அது ஜாக்லின் வந்து 160 மீட்டருங்க, 37 செகண்டில் வந்தாங்க. 2 செகண்ட் தான் மிஸ் ஆச்சு. ஆனால் பவித்ரா போனது வெறும் 90 மீட்டர், 25 செகண்ட் இருக்கு. நான் முன்னாடி அப்போ பேசும்போதும் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த பவித்ரா ஓடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னுடைய ப்ரெடிக்ஷனில் என்னவா இருந்ததுன்னா, பவித்ரா கொஞ்சம் வேகமாக ஓடுவாங்க போல இருக்கு. ஸோ பவித்ரா வந்து ஒரு 23 செகண்டில் முடிக்கலாம். ஆனால் ஜாக்லின் போனால் 24 இல்லை 25 கரெக்டாக வரலாம் போல இருக்கு, எட்ஜில் வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பவித்ரா 2 செகண்ட் முன்னாடி முடிச்சிட்டாங்க, 23 செகண்டில் முடித்தாங்க. நீங்கள் அப்படி பார்த்தாலும் ஜாக்லின் ஓடி இருந்தாங்கன்னா அவங்க 160 மீட்டருக்கு போட்ட எஃபோர்ட்டை இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால் 19-20 செகண்டில் முடிக்கிறதுக்கான ரேஸ் தான் ஜாக்லின் ஓடுனது. ஸோ அப்படி ஈஸியாக ஜாக்லின் அதை எடுத்துருக்க முடியும். பிக் பாஸ் வேற ஒரு பட்டம் கொடுத்தாருல, அது கூட உள்ளே வந்து பயங்கரமாக ஜாக்லினை குத்தி விட்டுருக்கும். இந்த சீசனில் பெட்டி எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே வந்து போட்டியை தொடர்ற முதல் பெண் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த பெருமையை வந்து பவித்ரா கொடுத்தார்ல. ஸோ இதை நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அப்போ நினச்சிருப்பாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஸோ விட்டு கொடுத்துருக்க கூடாது. பவித்ரா அந்த பேரை தட்டிட்டாங்க, நல்லா ஓடினாங்க, எஃபோர்ட்டு அதெல்லாம் பாராட்டுறோம்.
எஃபோர்ட் இருக்கிறவங்ககிட்ட தானே நீங்கள் அப்பப்போ ஒன்று காட்டுறியம்மா உன் திறமையை, அது ஃபுல்லாக காட்டினா சூப்பராக இருக்குமேம்மா, நீ எங்கேயோ போயிடுவே அப்படின்றது தான் ஹோஸ்ட்டு கேட்டதின் காரணமும் நாம் சொல்கிறதும் நாம் விமர்சனம் பண்ணுறதும். அவங்கள கழுவி ஊற்றணும்னு இல்லை, அவங்ககிட்ட ஸ்டஃப் இருக்குது. ஆனால் அது அப்படி போகாமல் தர்ஷிகா எப்படி லவ் கண்டென்ட்டில் போனாங்களோ அந்த மாதிரி இவங்க எனக்காக பேச யாரும் இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்காக நான் பேசினா 4 பேரை கூட்டாக வந்திருக்கிறாங்க, அது தப்பு இல்லை ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு இப்படி புலம்புறதெல்லாம். ஸோ அவங்க புலம்புனது ஏதோ ஒரு வகையில் அதில் யூஸ் ஆகிருக்கு. கேப்டனாக கடைசி வரையும் அவங்களால ஆகவே முடியல. அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் கைக்கு கிட்ட வந்தது பார்த்திங்கன்னா கிட்ட வரும் அப்புறம் அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பணப்பெட்டி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கை கிட்ட போயிட்டு இவங்ககிட்ட வந்துருச்சு. கேப்டன்சி மட்டும் கடைசி வரை இவங்க நினச்ச மாதிரி ஆகவே முடியல. ஆனால் அந்த கோஐபிபோ அந்த டாஸ்கில் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஃபாரின் டூர். இப்போ அந்த 2 லட்சம் பணமும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ சந்தோஷமாக போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அந்த டூரை. இங்கே இவ்வளோ தூரம் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ பவித்ராவை எவிக்ட் பண்ணது, இந்த இடத்துல எவிக்ட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரயானுடைய அந்த ஓட்டம் பிடிச்சதுனால, இன்னும் ரயான் வந்து அங்கே போய் எச்சரிச்சது, அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணதில் விட்டு கொடுத்தது, அதெல்லாம் பண்ணதுனால ரயானுக்கும் ஓட்டு ஏறி இருக்கும். அதெல்லாம் ஒரு கோவா கேங்கு. ஜாக்லின் வெளியே வந்ததுனால ரயானுக்கு ஓட்டு அதிகமாகி ரயான் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரயானுக்கு முந்தின நாள் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக ஏறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கீழே இருந்த ரயான் மேலே போயிருப்பார். அஃபிஷியலில் பவித்ரா ஜனனி வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. பவித்ரா ஜெயிக்கிற அளவுக்கான ஒர்த்தான கண்டஸ்டண்ட்டா அப்படின்னா கிடையாது. ரன்னர் அப்படியும் நம்ம பார்க்கல. டாப் 5 வந்ததே ஆச்சரியம். ஏன்னா மஞ்சரி உட்பட எல்லார் மேலேயும் இவங்க குறை சொல்லிட்டு இருந்தது. ஜாக்லின் மேலேயும் இதே குறைய வச்சாங்க இவங்க பவித்ரா. எல்லாரும் என்னை வந்து லீஸ்ட் 3ல சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், எவிக்டாவை அப்படின்னா லீஸ்ட் 3னா 2 ஒன்று தானே. ஏன்னா அப்படி தானே இருக்கிறாங்க. முத்து சொன்னார்ல காமெடியா, உனக்கு இது வராது, உன்னால் பேச முடியல, நீ இப்படி இருந்தனா நீ வெளியே போயிடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொன்னவன் பூரா வெளியே போயிட்டாங்க, ஆனால் பவித்ரா இருக்கிறாங்க அப்படின்னு. அது ஒரு வகையான மேஜிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க எஃபோர்ட்டால் அவங்க இருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ப முடியல. அந்த டபுள் எவிக்ஷன் வரும்போதெல்லாம் நினச்சி பாருங்கள், தீபக்கும் அருணும் வெளியே போயிட்டாங்க, பவித்ரா உள்ளே இருக்கிறாங்கன்னா என்ன காரணமாக இருக்க முடியும்? வெறும் சிம்பத்தி ஓட்டா? அது மட்டுமே கிடையாது இல்லை, ப்ளே வைஸ் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்கள், மஞ்சரி எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள், பவித்ரா இன்னொன்றும் இந்த கேம்லேயும் மோசமாக வர. அதுதான் மற்றவங்க யாராவது பண்ணாங்கன்னா அது அப்படியே காப்பி அடிக்கிறது அவங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்க சொல்கிறது கரெக்டுன்றுவாங்க. இன்னொரு இடத்துல வந்தாங்கன்னா அவங்க ஒன்று பேசுனாங்கன்னா ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா யார் என்ன பேசினாலும் அது இவங்கள பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, பவித்ரா பார்த்தீங்கன்னா தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்படியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஹோஸ்ட்டு இவங்கள பற்றி பேசினாலும் இல்லை மற்றவங்க வேறு யாரோ பற்றி பேசினாலும், ஹோஸ்ட்டு மற்றவங்கள பற்றி பேசினாலும் இப்படி கேட்டுக்கிற மாதிரியே எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. ஆனால் கடைசி வரை அந்த ஃபயர் மோடு மட்டும் ஆன் பண்ணவே இல்லை. கடைசியில் 0ல் வந்து நிற்க வேண்டியதாக போச்சு இல்லை. அந்த டிடிஎஃப்ல வந்து ஜெயிச்சிருவாங்க ஃபயர் மோட் அப்படின்லாம் எதிர்பார்த்த பவித்ரா ஒன்றும் பண்ணல. அங்கே ஒரு முறை இந்த கிறிஸ்மாம் அப்படிலாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இவர் அருண் வந்து பண்ணியிருப்பார், அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க தீ அணைப்பு, அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வந்து ஃபயர் மோடு பவித்ராவம்மா உன்னை ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருந்தாங்க இவங்க, ஃபுல் ஆஃப் பண்ணி விட்ட மாதிரி தான் இருந்தாங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ப்ளே பண்ணுறதை விட்டுட்டு சிம்பத்தியை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜாக்லின் இருந்திருந்தால் இவங்க முன்னாடியே போயிருக்க வேண்டிய ஆள் தான். நீங்கள் ஜாக்லின் ஓடின ஓட்டத்தை அந்த சாய்ஸ் இவங்க எடுத்திருந்தாங்கன்னா 160 மீட்டர், அப்போனா இவங்க வெளியே போயிருக்க வேண்டிய ஆள் தானே. ஸோ ஜாக்லின் உள்ளே இருந்திருப்பாங்கல்ல, இவங்க ஓடின ஓட்டத்தை அவங்க எடுத்திருந்தா ஒரு சின்ன விஷயம் மாற்றிருச்சு. கை கிட்ட வந்தது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு விட்டு கொடுத்ததுனால ஜாக்லினுக்கும் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆளாக எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.